வீட்டுக்குள்ள சலாம் இருக்கணும். கணவன் வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, மனைவி வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் நிம்மதி வேண்டாம், சலாத்தோட ஆரம்பிங்க. வருவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தான் வருவாங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் படிச்சு கொடுங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதா தகல்த அஹ்லக சல்லிம் அலா அஹ்லிக், நீங்க வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லுங்க. அதாவது யகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லிக், அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் பரக்கத்தாக அமையும் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு போங்க. வீட்டுக்குள்ள பரக்கத்து உண்டாகும், நிம்மதி உண்டாகும். பரக்கத்தில் மிகப்பெரிய பரக்கத் வீட்டுக்குள்ள நிம்மதி, எங்கட உள்ளம் அமைதி பெறும். நீங்க எங்க பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா உள்ளம் அமைதி பெறுதானே. இந்த உள்ளம் அமைதி வீட்டுக்குள்ள கிடைக்கலன்னா வேற எங்க கிடைக்கும்? வீட்டுக்குள்ள அமைதி கிடைக்கலண்டா வேற எங்க தான் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம்? அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கிடைக்கும். எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கலுமா? ராவிக்கு வெளியே கொண்டு கதவை மூடி அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப எங்க வரணும்? வீட்டுக்கு தான் வரணும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சலாம். இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க? காண்றாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. உலகத்துக்கு முழுக்க ஊருக்கெல்லாம் சலாம். வீட்டுக்குள்ள வந்தா போனை எடு, டீயை ஊத்து, காப்பியை ஊத்துன்னு வருவாங்க. பார்க்குறோமா இல்லையா? அப்போ உலகத்துக்கு சலாத்தை கொடுக்குறோம், வீட்டுக்கு சலாத்தை கொடுக்க இல்லை. சலாத்தை, சாந்தியை, சமாதானத்தை, நிம்மதியை வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளை வருதா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வாங்க. உங்களோட கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவியா நீங்க செயல்படுத்துங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சலாம் எப்பயும் அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நீங்க சொல்றீங்கடா. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து இது சொல்லும் பொழுது உண்மையில இது ஒரு மிகப்பெரிய துவா. நீங்க உங்களோட தாயை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்கடா, என் தாய்க்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், என் தந்தைக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்க இஸ்லாம் எப்படி சொல்லி தருது? நீ எவ்வளவு பெரிய எதிரியை சந்திச்சாலும் சலாத்தை சொல்லுண்டா. நண்பனுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? உம்மாக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? பாப்பாக்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? நீங்க ஒரு எதிரியை கண்டா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் பேச்ச ஆரம்பிங்க. அப்படின்னா உனக்கு சாந்தி உண்டாகட்டும். எதிரிக்கே சலாத்தை இஸ்லாம் கொடுக்குதுண்டா, சொந்த தாய்க்கு அநியாயம் செய்ய சொல்லுமா? சொந்த வீட்டில் அநியாயம் செய்ய சொல்லுமா? அப்ப எனவே சலாம் என்பது, திக்ர் என்பது வீட்டுக்குள் இருந்தால் வீட்டில் நிம்மதி உண்டாகும்.